செய்வதற்காக இந்த புதிய மாதத்திலும் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை தியானிக்கும்படியாக நமக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கூட கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இந்த நாளின் சிந்தனைக்காக வாசிக்கக்கூடிய வேத பகுதி 121வது சங்கீதம். அதனுடைய 5வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு கூட சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேத பகுதியை தேவனாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்து இதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் உன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறேன். இதை அனுபவித்த ஒரு தாசனை கொண்டு தேவன் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர் மாத்திரமல்ல, அடுத்த லைன் சொல்லுது, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை காப்பதற்கு யாருமே கிடையாது, தேவன் ஒருவரை தவிர. நம்மை காப்பேன் என்று சொன்னவர்கள் காக்காமல் போகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம யாரெல்லாம் காப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பேன் என்று சொல்லி. அதை உணர்ந்தவர்கள், அதை அறிந்தவர்கள், அதை அனுபவித்தவர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் போது தேவனாய் கர்த்தர் அவர்களை பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து காத்து கொண்டே வருகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர்! அவரால் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க முடியும், நம்மளை வலுவாமல் காக்க முடியும், நம்மளை இடறி விழாமல் காக்க முடியும். ஆகவே அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயாவில் நம்ம வாசிக்கும்போது இப்படியாக வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஏசாயா தேவனை அங்கே துதிக்கிறத பார்க்குறோம். என்ன சொல்லி துதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவர் ஒரு 4 காரியத்தை சொல்லுகிறார். நீர் எனக்கு பலனாய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம் என்று சொல்லுகிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்றும் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் என்ன? இந்த வார்த்தைகளை ஏசாயா தேவனை குறித்து இவ்வளவாய் மகத்துவப்படுத்தி சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தினுடைய 25:4 முதல் பகுதியில் வாசிக்கும்போது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் அப்படின்னு சொல்றார். இப்போ மனுஷனுக்கு வருகிறதான இக்கட்டான சூழ்நிலைகள், பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருக்கக்கூடிய காரியங்கள், சத்ருவினால் வரக்கூடிய துன்பங்கள், இதிலெல்லாம் ஒரு மனுஷன் ஜெயிக்கும் போது, ஏன்னா தேவன் அவனை காக்கிறவராய் இருக்கிறார், அவனோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார், இருந்து காத்து அந்த மனிதன் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் அவைகளெல்லாம் ஜெயித்து வரும்போது சொல்லக்கூடிய ஒரு வாசகம்தான், கர்த்தாவே நீர் எனக்கு பலனாய் இருக்கிறீர். கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு பலனாய் இருந்திருக்கிறார். நம்ம நெருக்கப்படுகிற நேரங்கள்லாம் அவர் நம்மளை அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை என்ன செய்திருக்கிறார், திடப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா ஆபத்து அபகடங்களுக்கும் நம்மளை என்ன செய்திருக்கிறார், தப்புவித்து நமக்கு அடைக்கலம் காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெயிலுக்கு எப்படி ஒரு நிழல்ல நின்றால் சுகமாய் இருக்குமோ அதுபோல ஆண்டவருடைய அந்த அரவணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார், சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த வெயிலுக்கு நம்ம அந்த மரத்தடியில் ஒதுங்கி நிற்கும்போது எவ்வளோ ஒரு ஆசுவாசம் கிடைக்கிது. அப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவர் இருந்திருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, இந்த மாதத்துலேயும் போன மாதத்தில் நடத்தினதை விட அதிகமாகவே நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் போது இப்படிப்பட்ட சுகத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நம்மை பார்த்து யாரெல்லாம் வானத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஒத்தாசை அனுப்பக்கூடியவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் திடபலனும் அடைக்கலமும் கோட்டையுமாய் அவர் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாமும் துதித்து ஆராதிப்போம், அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.